Recording in progress.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவுருளா ரோட்டரி மாவட்டம் புனை யூனியன் மாவட்ட ஆளுநர் செல்வநாதன் அவர்களின் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்முடல் உன்முடல். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவியாளர் ரோட்டேரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் காவேரி சங்கத்தின் உதவியாளர் ரோட்டேரியன் மிசேல்தாஸ் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் சங்கர் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் தினேஷ் அவர்களுக்கும் மற்றும் திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இன்று நமக்கு ஆசனங்கள் அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், தாய்ச்சி பயிற்சி அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் பாரதி தேவி அம்மா அவர்களுக்கும் மற்றும் இணைப்பில் உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளை வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம். ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் திருவையாறு சங்கத்தின் செயலாளர் செந்தில்குமார் அவர்கள். மனித குலத்தை படைப்பித்த தந்தையை உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இயக்க நிறுவனரை அகத்தொன்ற செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக இருந்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே நம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சம தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான ஆதி அந்தம் இல்லாத எல்லோரும் விரும்புகின்ற இங்கே கூடியுள்ள ரோட்டரிகளை நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறங்குகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். ரோட்டரி வணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் திருவையாறு சங்கத்தின் செயலாளர் செந்தில்குமார் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பன் அம்மா. அனைவருக்கும் இன்றைய சிறப்பு நாளான சிவன் ராத்திரி காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. இந்நல்வழியில் தொடர்ந்து நாம் அனைவரும் இறையுணர்வோடும் இயற்கையோடும் தொடர்ந்து பயணிப்போம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். சின்னத்துல வச்சுக்கோங்க.
சிமுத்திர வச்சுக்கோங்க. முதுகுத்தண்டு நேரா இருக்கட்டும். கண்கள் மூடிய நிலையில இருக்கட்டும். ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுக்கிறோம். அடுத்த மூச்சு அடுத்த மூச்சு அடுத்த மூச்சு கைகளை நன்றாக உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்துக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சி. அடுத்ததாக நின்ற நிலையில் கத்திரிக்கோள் ஆசனா. வலது கால் இடது கால் பக்கத்துல போகுது. கைகள் மேல உயர்த்தி வலது பக்கம் திரும்பிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கைகளை ரிலாக்ஸ் பண்றோம். கால்கள் எடுத்து பக்கத்துல வச்சுக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு காற்று. அடுத்ததாக இடது கால் கைகளை மேல உயர்த்தும். மூச்சு இழுத்துக்கொண்டே கைகளை மேல உயர்த்தும். அப்படியே மூச்சு காற்று வெளியிட்டவாறு பக்கவாட்டில் திரும்பி பார்க்கிறோம். இடது பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு காற்று. அடுத்ததாக படுத்த நிலைக்கு போயிடலாம். படுத்த நிலையில் உருளாசனம். ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு காற்று. அடுத்ததாக படுத்த நிலையில் முதுகு தண்டை சீராக்குவதற்கான பயிற்சி. நின்ற நிலையில கத்திரிக்கோள் ஆசனம் போட்ட மாதிரி படுத்த நிலையில போட போறோம். வலது கால் நம்மளுடைய தலைப்பகுதியும் தோள்பட்டை பகுதியும் ஆப்போசிட்ல திரும்பி இருக்கு. ஒரு 10 எண்ணிக்கை அப்படியே இருக்கட்டும். இயல்பான சுவாசத்துல இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10.
கால்களை மெல்ல பக்கத்துல வச்சுக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்த கால் இடது கால் மாற்றி வைக்கிறோம். தலைப்பகுதியும் தோள்பட்டை பகுதியும் பக்கவாட்டில் இருக்கு. கால் எந்த பக்கத்துல இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் நிலையில நம்மளுடைய தலைப்பகுதியும் தோள்பட்டை பகுதியும் இருக்கு. இயல்பான சுவாசத்தில் இருங்க. மூச்சை பிடிச்சு வைக்காதீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக நம்மளுடைய இடது கால் கட்டை விரலுக்கும் அடுத்த விரலுக்கும் நடுவே நம்மளுடைய பொதிகால் பகுதியை வச்சுக்கிட்டோம். இப்ப இடது பக்கம் பக்கவாட்டுல நம்மளுடைய கால் போகுது. உடம்பு ஆப்போசிட் நிலையில இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே கால்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்றோம். அடுத்து வலது காலின் கட்டை விரலின் நடுவே இடது கால் வச்சுக்கிறோம். இடது கால் குதிகால் வச்சுக்கிறோம். அப்படியே ஆப்போசிட்ல போகுது. உடம்பும் ஆப்போசிட்ல திரும்பிக்கிச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக ஊஞ்சலாசனா. இரு கால்களையும் மடித்து பிடித்து நம்மளுடைய மூக்குனி கால் முட்டிக்கு நடுவில் இயல்பான சுவாசத்துல இருந்து ஒரு 10 எண்ணிக்கை மெதுவாக தலைப்பகுதி கீழே கொண்டு போய்க்கலாம். அப்படியே பக்கவாட்டில் வலது பக்கம் இடது பக்கம் அடுத்து வலது அப்படியே கால்கள் மெதுவாக நீட்டிக்கிறோம். ஒரு நீண்ட மூச்சு இழுத்து விடுறோம். அடுத்ததாக அமர்ந்த நிலையில் பூனையாசனம். வஜ்ராசன நிலைக்கு வந்துடலாங்க. அடுத்து உங்களுடைய கைகளை முட்டிக்கு முன்னாடி வச்சு ஒரு 1/2 அடி கேப்ல அப்படியே உங்களுடைய உடம்பு உயர்த்திக்கிறோம். தலைப்பகுதி மேல வரும்போது மூச்சு காற்று உள்ளிழுத்துட்டே தலைப்பகுதி மேல உயர்த்துறோம். நம்மளுடைய முதுகு தண்டு கீழே போயிடணும். தலைப்பகுதி உள்ள போகுது. மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு தலைப்பகுதி உள்ள போகுது. முதுகு தண்டு மேல வருது. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே முயலாசனத்துக்கு போயிடலாங்க. கீழே குனிந்த நிலையில் இயல்பான சுவாசத்துல இருங்க. மூச்சை பிடிச்சு வைக்காதீங்க.
ஓய்வு. மெதுவா மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு மேல வரும். வெளிவிட்டவாறு கைகள் கீழே வருது. அடுத்ததாக மூச்சு பை அடுத்ததாக தோள்பட்டை கிரியா. நம்மளுடைய இரு கைகளும் தோள்பட்டையில வச்சுக்கிறோம். மூச்சு காற்று இழுக்கும் போது கைகள் மேல வருது. மூச்சு காற்று வெளிவிட்டவாறு கைகளை கீழே வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்ற பண்ணுங்க. அடுத்து திருமூலர் பஸ்திரிகா. கைகளை தோள்பட்டை பக்கத்துல வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்ற பண்ணுங்க. அடுத்ததாக சண்முகி முத்திரையில் நம்மளுடைய கைவிரல் காதை மெதுவாக அடைச்சுக்கோங்க. ரொம்ப அழுத்தி பிடிக்காதீங்க. உங்களுடைய ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் கண் பகுதியில இருக்கட்டும். உங்களுடைய மோதிர விரல் மூக்கு கீழே இருக்கட்டும். சுண்டு விரல் வாய்கிட்ட இருக்கட்டும். நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுக்கிறோம். உள்ளிழுத்து மகர ஓசை 2 முறை செய்ய போறோம். இன்னொரு முறை. கைகளை நன்றாக உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்துக்கலாம். அடுத்ததாக சுழல் மூச்சு பயிற்சி 7 முறை செய்ய போறோம். 7 சுற்று. இடது கையில் சின்முத்திரை, வலது கையில் பிரணவ முத்திரை. கட்டைகள் வலது நாசி பக்கத்துல இருக்கட்டும். 2 விரலும் இடது நாசி பக்கத்துல இருக்கட்டும். வலது நாசியை அடைத்து இடது நாசியின் வழியாக உள்ளிழுக்கிறோம்.
7 சுற்று முடிந்தது. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. இரு கைகளையும் நன்றாக உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. இன்று 233ஆம் நாள், சிறப்பான ஒரு நாள், சிவராத்திரி. இந்த வேளையிலே நாம் அனைவரும் பயிற்சிகளையும், நாம் செய்யும் பயிற்சிகளையும் இறை வழிபாடும் செய்து அனைவரும் பயன்பெற அனைவருக்கும் இந்த சிவராத்திரி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு தொடர்ந்து நமக்கு சிறப்பான ஒரு தாய்ச்சி பயிற்சியை அளித்து வரும் பாரதி தேவி அம்மா அவர்கள் இன்றும் நமக்கு அதன் தொடர்ச்சியாக தாய்ச்சி பயிற்சி அளிக்க அன்புடன் அழைக்கின்றோம். மியூட்ல இருக்கும், அன்னைட் பண்ணீங்கம்மா. போறாங்க. வீட்டுல தாம்மா இருக்கு, அன்மியூட் ஆகல.
ஓகேன்னு நினைக்கிறேம்மா. பேசுங்க. கேக்குதாங்க சார்? கேக்குதுமா. பாரதி கேக்குது. ஒண்ணுமே கேட்கலீங்கம்மா. ஒன்னும் சத்தம் வர மாட்டேங்குது. கேட்கல. சவுண்டு வரலைங்களேம்மா. முன்னாடி வந்துச்சு, இப்ப வரலையே. ஆப்ஷன் ஏதாச்சும் மாத்திருக்கீங்களா பாருங்க. சவுண்டே கேட்கல. பேசுங்கம்மா. இப்ப பேசுங்க.
ஐயா, ஹலோ. சொல்லுங்க ஐயா. ஐயா, சொல்லுங்க ஐயா. இவங்க உஷார் அணி இருந்த எடுக்க சொல்லாங்களா அல்லது கீழர் பாஸ்கர் ஐயாவுடைய வீடியோ போடுவோம் அது வரைக்கும்? அது ஏதோ அவங்களுக்கு வேற ஏதாவது மாற்றம் பண்ணலாங்களா? எடுத்துருவாங்களா? ஆமாங்க ஐயா. அவங்க பூங்குடி அம்மா எடுக்க சொல்லுங்க. சரிங்க ஐயா. ஆசன பயிற்சி எடுக்க சொல்லிடலாங்களா? நின்ற நிலை எடுக்க சொல்லுங்க. சரிங்க ஐயா, நல்லது. எடுக்க சொல்லுங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். நின்ற நிலை ஆசனங்கள். நின்ற நிலையில் இன்று சூரிய வணக்கம். சூரிய வணக்கத்தில் 12 நிலைகள் உள்ளது. அந்த 12 நிலைகளில் முதல் நிலையாக இரு கால்களையும் இணைத்து வைத்து கைகள் உயர்த்தியவாறு மேலே போகட்டும். அந்த காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழே வருது. மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுத்து பின்புறமாக இந்த நிலா பிறைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அமாவாசை முடிஞ்சு 3-4 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா சாய்ந்து அந்த மாதிரி பிரயாசனம் முடிச்சு அப்படியே கீழே வர்றோம். மிக மெதுவாக செய்யுங்க. உடம்பை 2ஆ மடிச்சிருக்கிறோம். நல்ல அந்த தலைக்கு ரத்த ஓட்டம் பாயும். அதே சமயத்துல அந்த முதுகு தண்டு சீராகக்கூடிய நிலை. அடுத்து வலது கால் எடுத்து முன்னாடி வைக்கிறோம். வலது, இடது பின்னாடி இருக்கு பாருங்க. இது 4வது நிலை. 4. 5வது நிலை. இரு கால்களும் தரையில இருக்கணும். குதிகாலம் பாதம் தரையில பற்றி இருக்கணும். நம்முடைய பார்வை கால் முட்டிய பார்த்து. 5. 6வது நிலை. நிலை 6. 7வது நிலை புஜங்காசனா, பாம்பாசனா 7. 8வது நிலை 8. 9. வலது கால் எடுத்து முன்னாடி வைக்கிறோம். 9. 10வது நிலை. நிலை 10. 10. 11. 11. 12. ஓய்வு. உடலை இலக்கமாக தளர்வாக வைத்து நிதானமான நீண்ட மூச்சு. எந்த இடத்திலும் இறுக்கமில்லாமல் ஆழமாக சீராக காற்று உள்ளே சென்று சீராக வெளிவருகிறது. வலது கால் முன்னாடி எடுத்து செய்தோம். அடுத்தது இடது கால். 1. 2. பிரயாசனா. 3. பாதகஸ்தாசனா. 4. இப்ப வலது கால் பின்னாடி இருக்கு, இடது கால் முன்னாடி இருக்குங்க. 5. 6.
இவ்வாறு 6வது நிலை, நிலை 6. உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்க. மிக மிக முக்கியமான பயிற்சியாகும். ஏழு, 8, 9, 10, 11, 12, 'உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து நிதானமான ஆழமான சுவாசம். உடலில் எந்தவித இறுக்கமும் இல்லாமல் ஆழ்ந்த மூச்சு. குறிப்பாக இது மற்ற ஆசனங்கள் செய்த பிறகு சூரிய வணக்கம் செய்தால் முழு நிலையும் அமையும். அதோடு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இப்பயிற்சி மிக மிக முக்கியமானது. இது கிட்டத்தட்ட ஒரு உடற்பயிற்சியினுடைய நிலை கூட சொல்லப்படலாம். அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியாகும். முழுமையாக உடல் முழுவதும் இயங்கக்கூடிய பயிற்சி. சூரிய வணக்கம் என்பதே சூரியன் உதயமாவதற்கு முன்பாக செய்வது. ஆகையால் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மிக 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 பொருத்தமான நிலைகளில் சூரிய வணக்கம் ஒன்று. நாமும் பள்ளி மாணவ மாணவிகள் போல நன்றாக பயிற்சிகளை செய்தால் உடல் முதுமை அடையாமல் இளமையாகவே இருப்பதற்கு இப்பயிற்சி இன்றியமையாதது. முன்னும் பின்னும் செய்திருக்கிறோம். அடுத்ததாக இதற்கு மாற்றாக கோணாசனா. இரு கைகளையும் மேலே உயர்த்தி மூச்சுக்காற்றை உள்ளிழுத்தவாறு உயர்த்தி வெளிவிட்டவாறு வலதுபுறமாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மெல்ல மேல வாங்க. மூச்சுக்காற்றை உள்ளிழுத்தவாறு மேல வந்துட்டு மீண்டும் மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து இடப்புறமாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஓய்வு. ஒரு நிதானமான ஆழமான நீண்ட மூச்சு. ஆழ்ந்து காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அடுத்ததாக திரிகோணாசனா. முதல் நிலை, 2வது நிலை, 3வது நிலை. பார்வை மேல இருக்கட்டுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மெல்ல மேல வரணும். அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் போகட்டும். எதிர் திசையில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு.
அடுத்ததாக பூரண திரிகோணாசனா. வலது கை முன்புறமாக வந்து வலது கை இடது கால் கட்டை விரலில் பார்வை மேல இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 அப்படியே மெல்ல மேல வாங்க. அக்காற்றை வெளிவிட்டவாறு இடுப்புக்கு போகட்டும். மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுத்து எதிர் திசையில் 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக அமர்ந்த நிலையில் இன்று மகா சிவராத்திரி. எல்லா யோகிகளும் ஞானிகளும் இந்த நாளில் தவ பயிற்சியை மேற்கொள்வார்கள். இந்த தவ பயிற்சி இன்று முழுமையாக அமையும் என்பது கருத்து. அதோடு இன்று ஒரு அமைதி நிலவும். இந்த நாளில் தங்களுடைய வீடுகளிலும் இப்பயிற்சி மேற்கொள்ளலாம். நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் பயிற்சியை மேற்கொள்கிறார்கள். நாம் ஏற்கனவே குழுவுல போட்டிருக்கோம். ஹீலர் பாஸ்கர் ஐயாவுடைய நிகழ்வு கோவையில நடக்குது. அது அவரவருடைய இல்லங்களிலிருந்தே பார்க்க முடியும். அதற்கான வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஆகையால் உங்களுடைய இல்லங்களில் இன்று தவ பயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய நாளாக அமையட்டும் என வேண்டிக் கொள்கிறோம். மேலும் இந்த நாளில் எளிமையான உணவாக, இயற்கையான உணவாக, எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவாக இருந்தால் பயிற்சிக்கு ஏதுவாக இருக்கும். ஏனெனில் உடலுக்கு கடினமான உணவு கொடுக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய சக்தி, அந்த மின்சார சக்தி ஜீரணிப்பதற்காக திரும்பிவிடும். ஆகையால் அமைதி நிலையில், ஓய்வு நிலையில், இறை சிந்தனையோடு, மகா மந்திரத்தோடு, பிரணவ மந்திரத்தோடு தங்களுடைய இல்லங்களில் ஒலிக்கட்டும், மனதில் ஒலிக்கட்டும். இந்த நாளில் ஒரு உள்ளத்துக்குள் வெளிச்சமாக, பிரகாசமாக அமைய வேண்டுகிறோம். அதற்காக பிரார்த்திக்கிறோம். நாங்களும் அதில் ஈடுபடுகிறோம். ஆகையால் அமர்ந்த நிலையில் வலது கால் மட்டும் மேலே எடுத்து வைத்து கண்களை மூடி நம்முடைய சுவாசத்தை கவனிக்கிறோம். நம்முடைய சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் வழிவகுத்து கொடுத்த பாதையில் நாமும் பயணிப்போம், மற்றவர்களையும் பயணிக்க வைப்போம். இந்த சுவாசமே உயிர், இந்த சுவாசமே மனம், இந்த சுவாசமே இயக்கம். சுவாசம் நிகழ்காலத்தில் செயல்படும். மனதிற்குத்தான் கடந்த காலம், எதிர்காலம். அந்த கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தில் இயங்க வைப்பதற்கு சுவாசத்தை கவனிப்பதே முதன்மையானது, முக்கியமானது. ஆகையால் உங்களுடைய ஓய்வு நேரங்களில் அமைதி நிலையில் இந்த சுவாசத்தை கவனிக்கலாம்.
நல்ல ஞானிகளுடைய நூல்களை வாசிக்கலாம், கூட்டு பிரார்த்தனையாக செய்யலாம். அவரவர் இல்லங்களில் அருகாமையில் உள்ள இந்த ஒத்த கருத்துடையவர்களை இணைத்து மேற்கொள்ளலாம். உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து உள்மூச்சு வெளிமூச்சிலேயே கவனம் இருக்கட்டும். அதோடு சேர்த்து நம்முடைய கவனத்தை அப்படியே உச்சி பகுதியிலிருந்து அப்படியே தலை முழுவதும் பரவவிடுகிறோம். தலை முழுவதும் அந்த பேராற்றல், இறை ஆற்றல் பற்றி பரவட்டும். கழுத்து பகுதியில் உள்ள அனைத்து இடங்களிலும் கவனத்தை பரவிடுகிறோம். இரு கைகள் பகுதியில், கை விரல்கள் பகுதியில், நகங்களில் கவனம். நெஞ்சக பகுதி, நெஞ்சக பின்பகுதி, வயிற்று பகுதி, வயிற்றின் பின்பகுதி, இடுப்பு பகுதி, இருகால் தொடைகள் பகுதி, முட்டி பகுதி, கெண்டைக்கால், முழங்கால், கணுக்கால், குதிகால், உள்ளங்கால், பாதம், கால் விரல்களில், நகங்களில், இவ்விடங்களில் காற்றோட்டம், வெப்போட்டம், உயிரோட்டம் சீராக உள்ளது. கவனம் கால் விரல்களில், பாதம், உள்ளங்கால், குதிகால், கணுக்கால், கெண்டைக்கால், முழங்கால், முட்டி பகுதி, தொடைகள் பகுதி, இடுப்பு பகுதி, வயிற்று பகுதி, நெஞ்சக பகுதி, தோள்பட்டை பகுதி, இரு கைகள் பகுதி, கழுத்து பகுதி, தலைப்பகுதி, தலை உச்சி பகுதி, முதுகு தண்டுவடத்தில், மூளை பகுதியில், தலையின் வலப்பக்கம், இடப்பக்கம், முன்பக்கம், பின்பக்கம் முழுவதும் நம்முடைய கவனத்தை பரவிடுகிறோம். நெற்றி பகுதி, இரு புருவங்கள், இரு கன்னங்கள், மேல் உதடு, கீழுதடு, மூக்கு துவாரங்கள், இரு காதுகளில் கவனம். மூச்சு குழாய், உணவு குழாய் கவனம் இருக்கட்டும். அவ்விடங்களில் உயிர்ப்பாற்றல் பெருக்கட்டும். காந்த ஆற்றல், மின்னாற்றல் நம்மை சுற்றியுள்ள ஒரு ஒளிவட்டம் தோன்றட்டும். இந்த ஒளிவட்டம் நன்றாக இருக்கும் பொழுது, அதாவது பருவுடல், சூக்கும உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூக்குமமாக இருக்கக்கூடிய ஆற்றல் விரிவடையட்டும். நாம் எந்த ஒரு செயலையும் சத்தியத்தோடு, நேர்மையோடு, நமக்கும் பிறருக்கும் பயன்படும் வகையில் செயல்பாடு இருக்கும் பொழுது நம்முடைய ஆற்றல் எப்பொழுதும் குறையாது. எதிர்மறை சிந்தனை இல்லாமல் நேர்மறையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய ஆற்றல் பெருகும், அறிவாற்றல் மேம்படும். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே என்று சொல்லுவார் திருமூலர். அப்பொழுது தன்னை அறியும் அறிவாகிய பிறரை நாம் கவனிப்பதை விட நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் என்ன தொடர்பு, இதோடு நாம் எப்படி பொருந்தி வாழ்வது, வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, நாம் எதற்காக பிறந்தோம், எதற்காக வளருகிறோம், என்ன செய்ய போகிறோம், நம்முடைய இலக்கு என்ன அப்படிங்கிறதை தீர்மானித்து ஒரு உயர்ந்த நிலையில் மற்றவர்களுக்கும் நமக்கும்
பயன்படும் வகையில் வாழ்க்கையை அமைக்க வேண்டும். உயர்ந்த லட்சியத்திற்காக வாழ வேண்டும். தற்பொழுதும் பிற்பொழுதும் நாம் வாழ வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயனுடைய வாழ்க்கையாக அமைய வேண்டும். தற்பொழுதும் வாழ வேண்டும். இந்த பரு உடல் மறைந்த பிறகும் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நிகழ்த்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கை. அந்த உயர்ந்த லட்சியங்களை, உயர்ந்த இலக்குகளை இந்த குழுவில் உள்ளவர்களால் நிகழ்த்த முடியும் என உறுதியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த மகா சிவராத்திரியில் நாம் அனைவரும் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கும், பொய்மையிலிருந்து மெய்மைக்கும் பயணிப்போம். எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி ஐயா. ஐயா கூறியது போல் மகா சிவராத்திரி நாம் கூறியது போல் இன்று அனைவரும் ஆலயங்களுக்கு சென்று அதாவது ஆன்லைன் மூலியமாகவும் அனைவருக்கும் சிறப்பான சில யோகா பயிற்சிகள் மூலம் சில சிறப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளார்கள். அவற்றிலும் கலந்து கொண்டு அனைவரும் பயன்பெற வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. அனைவரும் பயன்பெற்று நாளை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நமது நிகழ்ச்சியிலும், சிவராத்திரி நிறைவு நிகழ்ச்சியிலும், நமது நிகழ்ச்சியிலும், காலை சக்கர நிகழ்ச்சியிலும் அனைவரும் பங்கு பெற்று மகா சிவராத்திரி நாளை சிறப்பான ஒரு நாளாக அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று அனைவருக்கும் அன்புடன் கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் காவிரி சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்த பூங்குடி கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த மகா சிவராத்திரி என்று சிறப்பானதொரு வாழ்த்துக்களை, நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து இந்நிகழ்வில் பயணங்கள் நாம் கூறியது போல் அதிக நபர்கள் இதுவரை வரவில்லை. நாம் அவர்களுக்கு ஒரு முழுமையான ஒரு சான்றிதழுடன் ஒரு நினைவு பரிசு கொடுப்போம் என்றும் கூறியிருந்தும் இதுவரை வரவில்லை. அதனால் தாங்கள் முயற்சி எடுங்கள். முயற்சித்தால் கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பயன் கிடைக்கும் என்பதை கருதியே நாங்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தோம். ஆகவே தாங்களும் பயன்பெற்றது போல் அடுத்தவர்களுக்கும் இந்த நிகழ்வுகளை எடுத்து கூறி அவர்களையும் பயன்பெற செய்து, இது சர்டிபிகேட் என்பது, சான்றிதழ் என்பது ஒரு உண்மையான அவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆகவே மீதமுள்ள ஒரு 4 மாதங்களில் அவர்கள் பயன்பெற தாங்கள் உதவி அவர்களையும் பயன்பெற செய்ய பண்படுத்தி கொண்டு இன்றைய நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.
நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.